ரோஸ் ரோஸு சிவப்பு சிவப்பு பச்சை பச்சை அப்படின்னு இன்றைக்கி எங்கள் கிச்சனில் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் ஒன்று தோணி இருக்கணுமே. சொல்லுங்கள். தோணி இருக்கணும், தோணி இருக்கும். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். இன்றைக்கி பிரியாணி தாங்க எங்கள் வீட்டில். அதுவும் மட்டன் பிரியாணி. வீட்டிலையே செஞ்சு போட்ட வெண்ணெயை உருக்கி போட்ட நெய், தாளிச்சா, சிக்கன் 65 இதெல்லாம் வச்சு அந்த பிரியாணியை சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல்லையே எப்போ ஆரம்பித்த வேலை, 9 மணிக்கு ஆரம்பித்த வேலை. நம்ம வீட்டில் வேற நம்மளை பிரியாணி சூப்பராக சமைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ருசியாக சமைக்கிறேன்னு குசியாக்கி ஹைப் ஏற்றி விட்டுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இதில் கூடுதல் சந்தோஷம், அந்த பிரியாணியை சமைச்சு நம்மளும் சாப்பிட்றோம்ல, அப்போ இருக்கும் பாருங்க. அப்படி தாங்க இருக்கும். பிரியாணி சமைக்கிறதுக்கு காலையிலேயே மட்டனு சிக்கனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் வீட்டில். நானும் கடகடாண்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பிரியாணி செய்ய பிரியாணி மாஸ்டராக ரெடியாகி இறங்கிட்டேன் களத்துக்குள்ளே. ஆனாலும் நம்மளை பிரியாணியை ருசியாக சமைக்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர, என் தங்கச்சிலேருந்து நண்டு சிண்டுலேருந்து எல்லாம் சொல்லுது. ஆனால் ஒருத்தர் கூட என்கிட்ட பிரியாணி ரெசிபி கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி போங்க விடுங்க, நம்ம ஒரு புக்கை போட்டு நம்மளோட சிறப்பை சொல்லிடுவோம். ஏன்னா நம்மளோட திறமையெல்லாம் நம்மளோட போயிடக்கூடாது, அது மற்றவங்களுக்கும் பரப்பி வைக்கணும். அதுதாங்க நியதி. ஓகே, நீங்கள் கோவப்படுறது எனக்கு புரியுது. ஏன்னா நீ சமைக்கிற பிரியாணி உங்கள் வீட்லேயே ரெசிபி கேட்கல, புக்காக வேறு போட போகிறீங்களான்னு கேட்குறேன். இல்லைங்க, உண்மையிலேயே அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நான் எங்கள் அக்கா தங்கச்சி அம்மா வீடு எங்கே போனாலும் என்ன தான் அந்த பிரியாணி சமைக்க சொல்லுவாங்க. நான் வேணால் நீங்கள் ரெசிபி அப்படின்னு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் பிரியாணி சொல்லித்தரேன். நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக மொத்தத்தில் மக்களே, சந்தாதாரர்களாகிய நீங்களாவது என்கிட்ட ரெசிபி கேளுங்களேன், யாராவது கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ரெசிபின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டு பிரியாணி ஷேர் பண்ணுறேன். பிரியாணியை காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 1:30க்கு முடித்து அப்படியே சாதிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. உண்மையிலேயே சாதிச்சிருந்தேன். பிரியாணி அல்டிமேட்டு. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வேறு ஒன்று பண்ணியிருந்தேன். முந்திரி பாதாம் வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயில் வறுத்து போட்டுட்டேன். எப்போதுமே முந்திரி பாதாமை நான் அரைச்சி கொதிக்கும் போதே பிரியாணியில் போட்டுருவேன். இன்றைக்கி முழுசாக போட்டிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. ஒரு 1:30க்கு முடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த பிரியாணியை தட்டில் போட்டு தாளிச்சாவை ஊற்றி ஒரு பைட்டு வைக்கும்போது அள்ளிரிச்சு போங்க.